இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நவராத்திரியினுடைய ஆரம்ப நாள். இந்த நாள் ரொம்ப விசேஷகரமான நாள். பொதுவாகவே சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எது நமக்கு இருந்தால் பலம்? எனக்கு சக்தி இருந்தால் பலம். அப்போ செல்வம் வேண்டாமா? செல்வம் கண்டிப்பாக வேணுமே. எனக்கு சக்தி இருந்தால் போதும், செல்வமும் வேணும். அப்போது அதுக்கு உண்டான அறிவும் ஞானமும் வேண்டாமா? கண்டிப்பாக வேணுங்க. அப்போ எனக்கு சக்தியும் வேணும், எனக்கு செல்வமும் வேணும், அதே சமயத்தில் எனக்கு அறிவும் பலமாக இருக்கணும், எனக்கு ஞானமும் பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த நவராத்திரி திருவிழாவை விட்டால் வேறு என்ன திருவிழா இருக்குது? இப்படி 3 நாட்களாக அம்பாளுக்கு பிரித்து வைத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், வீட்டில் கொழுப்படி வைக்கிறவங்க 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி படிகளை வைத்து பண்ணலாம். அந்த படிகளில் நம்ம என்ன பண்ணுவோம்? அழகாக அடுக்கி வைப்போம். மரப்பாச்சி பொம்மையை வைப்போம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கலசத்தை வைத்து ஆராதனை பண்ணுவோம். இந்த கலசத்துக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட சொல்லி அதில் அம்பாளை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக ஆவாகனம் பண்ணி இந்த தினத்தில் விளக்கேற்றுவோம். இப்படி விளக்கேற்றி தினந்தோறும் பார்த்திங்கன்னு சொன்னால் காலை மாலை 2 வேளை நைவேத்தியம் பண்ணுறது. 2 வேளையிலையும் நைவேத்தியம் பண்ணுறது மட்டும் இல்லாத இன்றைக்கி ஆரம்பிக்கிறது இனிப்பாக ஆரம்பிக்கணும்னு சொன்னங்காட்டி சர்க்கரை பொங்கல்லேருந்து இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கலாம். தினந்தோறும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு ஆராதனை, லலிதா சகசரநாமம் படிக்கலாம். அதேமாதிரி அம்பாளுக்கு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் படிக்கலாம், துர்காதேவியினுடைய அஷ்டோத்திரம் படிக்கலாம், சரஸ்வதி அம்பாளுடைய அஷ்டோத்திரம் படிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 நாட்கள் துர்கைக்கும், அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கும், அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்பாளுக்கும் நீங்கள் 3 நாட்களாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம துர்காம்பாளுடைய மந்திரத்தோட, துர்காம்பாளுடைய பாட்டோட ஒவ்வொரு இந்த தினமும் இந்த நவராத்திரி அன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுவாசினிகளை கூப்பிட்டு வீட்டில் மகாலட்சுமியாக பாவித்து, துர்கையாக பாவித்து, சரஸ்வதியாக பாவித்து அவங்கள உட்கார வச்சு காலில் மஞ்சள் போட்டுவிட்டு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, பழம், உங்களால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு செய்து அவர்களுக்கு பிரசாத விநியோகம் பண்ணி அவங்க வீட்டில் உங்களை வெத்தலை பாக்கு வாங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் போயிட்டு வர்றது, இது போன்ற விஷயம் நவராத்திரி அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம். ரொம்ப சிறப்பான அம்பாளை நம்ம வீட்டில் வரவழைத்து உட்காந்து மகிழ்ச்சியாக நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த வீட்டில் செல்வங்கள் பெருகும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பால், அந்த பாலில் 2 சர்க்கரையை போட்டு நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம எடுத்து குடிச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த நவராத்திரி திருவிழாவை ரொம்ப விமர்சையாக ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது.